வழக்கம் போல் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோட பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா சாப்பிட்டு, அதுவும் நாளைக்கு தீபாவளி அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இன்றைக்கி அரசு பாதி நாள் விடுமுறை கொடுத்துட்டதுனால ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாதி தூக்கத்தில் இருக்கிற நேயர்கள்லாம் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், நல்லா கடகடான்னு சொல்லி காதை வச்சு கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டாக்டர் வந்து நம்ம ஷோக்கு வந்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்னை ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனையின் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை பிரிவின் பேராசிரியர் மற்றும் பிரபல மருத்துவர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள். இந்த சார், நீங்கள் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது யோசிக்கிறதுலாம் தெரியுது. அது உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும், எனக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும். அப்படின்னா என்னென்னா, அது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. ஓகேவா? கொஞ்ச நேரம் நம்ம சாதாரணமாக நம்ம ஷோவில் எப்போவுமே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தானே ஆரம்பிப்போம். ஸோ இன்றைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு சிரிப்போடு ஆரம்பிப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த மைசூர் பாகில் மைசூர் இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியில் பிளாஸ்டிக் இருக்குமா அப்படிங்கிற முதல் கேள்வியை தான் இன்றைக்கி நான் டாக்டர் பி ஜெயக்குமார் சார்கிட்ட கேட்க போகிறேன். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் ஜெயக்குமார். சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், பிளாஸ்டிக் சர்ஜரியில் பிளாஸ்டிக் இருக்குமா அப்படின்றது. ஆனால் அது வந்து ஒரு மித்து, அது ராங்கான வேர்டு. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா இட் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் பிளாஸ்டிகோஸ் அப்படின்ற ஒரு க்ரீக் வேர்டு. பிளாஸ்டிகோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு மோல்டு, இருக்கிறத ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் பிளாஸ்டிகோஸ் அப்படின்னு பேர். அதில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி அன்னெசரியாக கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். பிளாஸ்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரின்றது ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மற்றும் மறுசீரமைப்பு, பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி வந்துருச்சு. அதனால் பிளாஸ்டிக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது சார். சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை யார் யாருக்கு எப்பப்போ செய்யணும், அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்ன தான் பண்ணுவீங்க அதை சொல்லுங்களேன். சரியான கேள்வி கேட்டீங்க சார். பிளாஸ்டிக் சர்ஜரி இட்ஸ் எ வைட் ஸ்பெக்ட்ரம் சார். வைட் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு 7-8 சப் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடாக ஒரு இது, அதில் 7-8 பிரிவு தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரியில் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரினாவே காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதாவது அழகுபடுத்துகிற பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு பார்ட் மட்டும்தான், அது மட்டுமே பிளாஸ்டிக் சர்ஜரி கிடையாது. ஸோ அடிபட்டு வர்றாங்க, இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் இல்லை ட்ரெயின் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், அந்த மாதிரி அடிபட்டு வர்றவங்களுக்கு சதை இழந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு ஸ்கின் கிராஃப்ட்னு சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். இந்த ஆக்சிடென்ட்னால் வர்ற பிளாஸ்டிக் சர்ஜரி அது ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் சர்ஜரி நான் சொன்னது மாதிரி. அதுக்கப்புறம் மூணாவதாக பேர்ன்ஸ், நெருப்பு காயங்கள். இப்போ தீபாவளி சமயம் இருக்குது, உங்களுக்கு கிராக்கர் பேர்ன்ஸ் வருது, கிராக்கர் பட்டாசு வெடித்து அதனால் நெருப்பு காயங்களால் வர்றாங்க. அவங்களுக்கு மேலோட்டமாக இருந்ததுன்னா தானே ஆறி போயிடும். பட் கொஞ்சம் டீப்பாக அடிபட்டு வரும் பொழுது அதுக்கு நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். இது தவிர கையில் ஹேண்ட் இன்ஜுரிஸ், கையில் அடிபட்டு வர்றாங்க. இப்போது தொழிற்சாலையெல்லாம் வேலை செய்யும்போது சில கவனக்குறைவுனால் லேசாக கையில் அடிபட்டு வர்றவங்க, அவங்களுக்கு தோலில் அடிபடலாம், நரம்பில் அடிபடலாம், எலும்பில் அடிபடலாம். ஸோ அந்த கையில் வர அடிபட்டு வர்றவங்களுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணுறோம். இது தவிர முகத்தாடை, ஃபேசியோ மேக்ஸிலரி சர்ஜரி, அதுலேயும் நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி சார். என்ன நேயர்களே, டாக்டர் சார் சொன்னதை வந்து கேட்டிங்களே. என் கேள்வி கணைகளை நான் தொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் கொஞ்சம் இன்றைக்கி நான் படிச்சுட்டுலாம் வந்திருக்கேன், நம்மளுக்கு தெரியாத சப்ஜெக்டில் நான் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இந்த உங்களுடைய சந்தேகங்களெல்லாம் வந்துட்டு டாக்டர் சார்கிட்ட நீங்கள் கேட்கலாம். என்ன எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்றது தம்பி மணி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. மணி சொல்லுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2499-101-4 என்ற எண்ணுக்கும் 29860038 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக எண்கள் 2499-101-4, 29860038. இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அதாவது நானும் மணி நிறைய ஷோ பண்ணியிருக்கிறோன்றதுலேயும் அவர் நம்பர் சொன்ன ஸ்டைல்லேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே நேயர்களே, நீங்கள் வந்துட்டு கட்டாயம் உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா வந்து இப்போ அப்படின்றதில்ல, ஃப்யூச்சரில் கூட வந்துட்டு இந்த விதமான அறுவை சிகிச்சைன்றது மிகப்பெரிய ஒரு ரோல் நம்மளுடைய லைஃப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான்
நிதர்சனமான ஒரு உண்மை. சார், இப்போ நீங்கள் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் நிறைய விதங்கள் சொன்னீங்க. நேர்களை நீங்கள் இப்போ நல்லா கவனிக்கணும். அவர் ஒரு விஷயம் சொன்னார். பட்டாசுகள் வெடிக்கக்கூடிய இந்த தீபாவளி காலத்தில் பர்ன்ஸ், நெருப்பு பட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம வந்து சர்ஜரி பண்ணி நம்மளால் வந்துட்டு சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நெருப்பு பட்டுடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சார்கிட்ட கடகடன்னு வரலாம், நீங்கள் சர்ஜரிலாம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜாக்கிரதையாக பட்டாசு வெடிக்கிறது. அதனால் பார்த்து பட்டாசு வெடிங்க. ஓகேவா? இப்போ நேயர் யாரோ ஒருத்தர் லைனில் இருக்கார் போல இருக்குது. முதல்ல நேயர் ஒருத்தர்கிட்ட பேசலாம். அவர் என்ன சொல்கிறாருன்றது பார்ப்போம். வணக்கம், இது சென்னை FM ரெயின்போ 101.4. சொல்லுங்கள். மோகன் கிருஷ்ணன் பேரம்பாக்கம் பாலாஜி சார். நல்லா இருக்குங்க சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள், கேள்வி கேளுங்க. டாக்டர், எனக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நாங்கள் எல்லாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கோம். சொல்லுங்க. ஒவ்வொரு வீட்லயும் வந்து இப்ப முறுக்கு, அதிரசம், ஓட்டோட எல்லாம் செய்யறாங்க. ஆமாம். அது கிராமப்புறத்துல வந்து ரொம்ப விசேஷம் சார் தீபாவளின்னா. சரிங்க, இப்போ கேள்விக்கு வாங்க. வரேன் சார். கேள்வி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லையா? சரி, ஓகே. நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கேள்வி கேளுங்க. ஓகேவா? அடுத்த நேர் லைனில் இருக்கிறாரா? ஓகே சார், இப்போ வந்துட்டு இந்த பாகங்களின் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அந்த மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன சார் அது? அதாவது இப்போது உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுது. அந்த ஒரு டயரை ஏறி இறங்குறதோ இல்லை பார்ட் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஸ்கின் வந்து ரத்த ஓட்டை இல்லாமல் கருப்பாயிடும். உடம்புல எந்த பாகத்துலேயும் ஆகலாம். இப்போ காலில் ஆகலாம், இல்லை முகத்தில் ஆகலாம். ஸோ அந்த ரத்த ஓட்டை இல்லாமல் இருக்க அந்த கருப்பு ஸ்கின் ஆயிடுச்சுன்னா அது ஒரு புண்ணு மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம என்ன பிளாஸ்டிக் என்ன பண்ணுறோம், அந்த ரத்த ஓட்டம் இல்லாத ஸ்கின்னு சதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வேறு இடத்துலேருந்து ஸ்கின் கிராஃப்டிங்கோ இல்லை வேறு சதையை கொண்டு வந்து வச்சிடும். அது ஒரு மறுசீரமைப்பு. இப்போ கையில் அதே மாதிரி டெண்டான்னு சொல்லுவோம், நரம்பு. இப்போ கை எப்படி மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னா அது தசை நார் மூவ்மெண்ட் பண்ணும். அந்த தசை நார் கட் ஆகி போயிடுது. கட்டாயி போய் இம்மிடியேட்டாக ஸ்டிச்சஸ் போட்டோன்னா சரியாயிடும். பட் அதை அப்படியே விட்டுருவாங்க, சின்னது ப்ராப்ளம் சொல்லிட்டு. பட் லாங் டைமில் பார்த்தீங்கன்னா அது மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ வேறு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து தசைனார் கொண்டு வந்து வைக்கிறோம், டெண்டன் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி. அதே மாதிரி எலும்பு பாருங்கள். இப்போ அடிபடும்போது எலும்புன்றது பீஸ் ஆகிடும். சில சமயம் இடங்களில் ரொம்ப மோசமாக அடிபடும்போது, எஸ்பெஷலி இந்த ட்ரெயின் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அடிபடும்போது அவங்க சர்வே ஆனதுக்கப்புறம் அவங்க போன் பீஸ் ஆகிடும். அந்த போனை வந்து திருப்பி நம்ம வைக்கவே முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, போனு 2 எண்டு இடையில கேப் ஆயிரும். அந்த கேப்பான எலும்பு என்ன ஆகும், நமக்கு எலும்பு இல்லாட்டி சப்போர்ட்டே இருக்காது. எலும்பு எல்லா இடத்துக்கும் உடம்புக்கு சப்போர்ட். அந்த சப்போர்ட் இல்லைன்னா வேறு ஒரு சில இடங்களில் கடவுள் எக்ஸ்ட்ரா எலும்புலாம் கொடுத்துருக்கு. இப்போ காலில் வந்து நமக்கு தொடைக்கில் 2 எலும்பு இருக்குது. ஒரு எலும்பு போதும் நம்ம நல்லா நடக்கிறது. அந்த ஃபிபுலான்னு ஒரு போன் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க போனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருவோம். பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ அங்கே அந்த எலும்பை எடுத்து அதுக்கான ஆர்ட்ரி வெயின் சொல்லுவோம். அதை கொண்டு வந்து இங்கே கைக்கு வேணும்னா கையில் வச்சு இங்கே ஒரு ஆர்ட்ரி வெயின் 2 ரெடி பண்ணி அந்த கொண்டு வந்து. ஸோ எனி பார்ட், எந்த பாகம் உடம்புலேருந்து இழந்துட்டோமோ அந்த பாகத்தை இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு வந்து வச்சிடறோம். நீங்கள் சொல்கிறது கேட்டால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லிடுறீங்க நீங்கள். ஆனால் அது வந்து இயல்பாக இந்த மாதிரியான ஒரு சர்ஜரி, இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுறது, அதை கற்றுக்கிறதுக்கே வந்து ஒரு தனி திறமை வேணும். அதுதான் சார், நான் மினிமம் நம்ம அந்த ஃப்ரீ சர்ஜரிலாம் பண்ணால் மினிமம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சார். குறைந்தபட்சம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நல்லா பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ட்ரைனிங் வேண்டியது இருக்குது நமக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அந்த டெண்டன்ஸ் எல்லாத்தையும் மூவ்மெண்ட் பண்ணு, அது எப்படி சார்? ஆல்ரெடி வந்து நரம்பு, இந்த நியூரான்ஸ் வழியெல்லாம் வந்துட்டு ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் ஆகிறதுலாம் வந்து எப்படி பண்ண முடியும்? அது பாசிபிளான்றதே வந்து என்ன மாதிரி காமன் மேனுக்கெல்லாம் தெரியலை. இல்லை, ஸ்டில் பாசிபிள் தான் சார். பாசிபிள் தான். அதில் 2 விஷயம் இருக்குது. நியூரான் நீங்கள் சொல்கிறது வந்து நரம்புன்றது சென்சேஷன், தொடுற சொரணை வர்றதுக்கு நரம்பு இருக்குது. பட் இது வந்து டெண்டன்றது மூவ்மெண்ட், தசை நார்னு சொல்லுவோம். தசை நார் நல்லா இன்டாக்டாக இருந்தால் தான் ஃபுல் மூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த நரம்புன்றது வந்து சென்சேஷன், தொடுற சென்சேஷன். அந்த நரம்பு கட் ஆகிடுச்சுன்னா சென்சேஷன், இப்போ தொடுறது தெரியாது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ஸ்பைனல் கால் அடிபடுறோம், முதுகில் தண்டுவட்டத்தில் அடிபடுறோம், கால் 2 தொடுறதே தெரியாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பைனல் கால் கட். ஸோ அந்த மாதிரி தொடுற சொரணி இல்லாமல் இருக்கிறதுக்கு நரம்பை கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். அது வந்து நர்வ் சர்ஜரி. சார், இப்போ நேயர்கள் லைனில் இருக்காங்க போல இருக்கு, அவங்க கிட்ட முதல்ல பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்.
ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். நல்லபடியா சேஃப்டியா பட்டாசு எல்லாம் வெடிக்கணும். நன்றி. வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என் பெரியம்மா பையனுக்கு இந்த பைக்ல டூ வீலர்ல போகும்போது பின்னாடி அந்த இது கப்பு கால்ல பாதத்துல இதுவாயிடுச்சுங்க சார். சரிம்மா. தோலெல்லாம் பிஞ்சு வந்து கரெக்ட். அப்ப அதுக்கு வந்து தொடையில இருந்து எடுத்து ஆபரேஷன் பண்ணி வச்சாங்க. ஓகே. வச்சாலும் அது அப்பெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜன் அதெல்லாம் தெரியும். ஆபரேஷன் அவ்வளவுதான் தெரியும். இப்பதான் தெரியுது எங்களுக்கு. அது வந்து அப்ப ஆனாலும் அந்த தச்சது கொஞ்சம் மத்த இன்னொரு கால் மாதிரி அது வரலங்க சார். அது சரி பண்ண முடியுங்களா இல்ல அப்படிதான் நீங்க அது தோல் மட்டும் ஒட்டியிருக்காங்களா இல்ல சதை எடுத்து வச்சாங்களாம்மா? சதை எடுத்து வச்சு தச்சிருக்காங்க சார். அப்படியே பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாவே அந்த எலும்போட எல்லாம். ஓகே ஓகே. அப்படின்னா கொஞ்சம் சிவியர் இன்ஜுரியா இருக்கும். சதையை வச்சு தச்சிருக்காங்க. அதனால ப்ராப்ளங்கள் இருந்தால் அதை திருப்பி அந்த சதையை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அது 20 வருஷம் ஆகுதுங்க சார். நடக்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடி சின்ன வயசுல நடந்ததுக்கு இப்ப நடக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுது நல்லாவே. அது சரி பண்ண முடியுமா? பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா அவங்க வளர வளர வந்து அந்த சதையும் அந்த அளவுக்கு கூடுதலாக வளராது. ஆமாங்க சார். ஸோ அதனால அதுக்கு அந்த சதையை அட்ஜஸ்ட் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம். ஒன்று அதே சதையை அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை வேற ஒரு இதை கொண்டு வந்து வைக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸை கன்சல்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கே நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட வாங்க, நம்ம பார்த்து சொல்லலாம். அப்புறம் ஒரு சின்ன சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. பிளாஸ்டிக் இல்லாத சர்ஜரி அப்புறம் ஏன் சார் அது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு வந்தது? அந்த வார்த்தைமா, அது பிளாஸ்டிக்ன்றது வேற வார்த்தை, இது வேற வார்த்தை. இது சரி சரிங்க சார். இதுக்கு தான் நிகழ்ச்சி முதல்ல இருந்து கேட்கணுன்றது. பிளாஸ்டிக் உள்ள வைக்கிறது சில பேர் அப்படி சொல்றாங்கம்மா, தப்பா. பிளாஸ்டிக் உள்ள வச்சிருவாங்க, பிளாஸ்டிக் உள்ள வச்சிருவாங்க, அப்படிலாம் கிடையாதுமா. சரிங்க சார். சரிங்க சார். நிகழ்ச்சி அருமைங்க சார். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களுங்க சார். நன்றி நன்றிம்மா. தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு சார் எல்லாருக்கும். ஓகே சார். இந்த நீங்கள் இப்போ அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சதையை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க. அது வந்து சதையை ஒரு இடத்துலேருந்து எடுக்கும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு பள்ளம் விழாதா? அதுக்கு பேர் ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம் சார். ஃப்ளாப் சர்ஜரி அப்படின்னா எல்லா இடத்துலையும் இல்லை, அந்த சதையை அதனால் எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது இந்த இடத்துல பாதிப்பே இல்லாமல் இருந்தால் தான் அந்த சர்ஜரி பண்ணுவோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவோம் நம்ம. ஸோ சில சமயம் என்ன பண்ணுவோம், சதையை எடுத்து அந்த இடத்துக்கு வச்சுட்டு அந்த இடத்துக்கு ஸ்கின் கிராஃப்ட்னு சொல்லி தொடையிலேருந்து தோல் எடுத்து வச்சுருவோம். ஓகே. வேற ஒரு இடத்துலேருந்து சதையை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துக்கு ஸ்கின் வேற ஒரு இடத்துல வச்சுருவோம். ஓகே ஓகே. சரி சரி. இப்போது நம்ம வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி லைனில் இருக்காங்களா? ஓகே. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிளெஃப்ட் லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. குழந்தை பிறக்கும் போதே அது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் அது இதுன்னெலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஜெனட்டிக் டிஸார்டரா அப்படின்றதையும் நீங்கள் தான் சொல்லணும். அந்த கிளெஃப்ட் லிப் வந்து அதை எப்படி நம்மளால் சரி பண்ணுறாங்க? இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து என்னுடைய ஜெனரேஷனில் இருக்கும்போது அதை இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இப்போ ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை கொண்டு வந்துட்டீங்க சார். இது பிறவி குறைபாடுகள்னு சொல்கிறோம். இப்போது அதில் வந்து முக்கியமாக வந்து கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட். கிளெஃப்ட் லிப்ன்றது உதடு பிளவு, கிளெஃப்ட் பேலட்ன்றது அன்னப்பிளவு. இது வந்து பிறவியிலே இருக்கிறது தான் சார். இதுக்கு வந்து இன்னும் நம்ம ஒரு இதனால் வருது அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக கண்டிஷன்ஸ் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தாய்மார்கள் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அனிமியா, ரத்தம் கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குது. சில விட்டமின்ஸ் கம்மி, அந்த மாதிரி ப்ரொப்போஸ்ட் தியரிஸ் தான். பட் ஆனால் அதனால் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் ஏழ்மையான மதர்களுக்கு ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. ஒன்ஸ் இது கிளெஃப்ட் லிப் பிறந்த உடனே டயக்னோஸ் பண்ணோன்னா நம்ம அந்த ஃபேஸை பார்த்தோன்னே பேரண்ட்ஸ் ரொம்ப பதப்படைஞ்சிடும். ஏன்னா நம்ம எல்லா குழந்தையும் நல்லா இருக்கு, நம்ம குழந்தை மட்டும் ஏன் இப்படி வரணும்? பட் அது மாதிரி படப்படக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அதுலேயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரி நிறைய அட்வான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிக்கும் போதெல்லாம் அது வந்து 6 மாதத்துக்கு கழிச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 6லேருந்து 8 வாரம் 2 monthsலேயே வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். என்ன அர்த்தம்னா அதுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறதுக்கான அட்வான்ஸ்மெண்ட் நிறையா வந்துச்சு. இப்போ பிறந்த குழந்தைய 6 வாரத்துலேயே அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நம்ம அந்த லிப் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டிச்சஸ் தான். பட் ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்னா அங்கே இருக்க சதையை கொண்டு வந்து வச்சு மேலேயும் ஸ்டிச்சஸ் போடுவோம், உள்ளேயும் ஸ்டிச்சஸ் போடுவோம். ஒரு 6லேருந்து 8 வாரத்துக்குள்ளே அதை ரிப்பேர் பண்ணிட்டோன்னா அந்த குழந்தைக்கு லாங் டைமில் பெரிய தொந்தரவு இருக்காது, நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த தழும்புலாம் வராது, ஈஸியாக நல்லாயிரும். ப்ளஸ் ஆனால் ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ணணும். 3 years 4 years அப்புறம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அந்த லிப் ஆரம்பத்திலே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சர்ஜரி நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி விட்டுட்டோம்னா திருப்பி அந்த 4 வருஷம் அப்போ ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ரிசல்ட்ஸ் வந்து இம்மிடியேட்டாக பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ என்னோட நியூஸ் வந்து சீக்கிரமாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்து அதுக்கு சர்ஜரி பண்ணிக்கணும், பிறந்த உடனே பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம்? அப்படி ஏதாவது வயது வரம்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லா வயதுலையும் பண்ணலாம் சார். அதுக்கு சொன்னேன், பிறந்த குழந்தை இப்போ பிறந்து ஒரு ஒரு 3 வாரம் 4 வாரத்துலேயும் நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம். அதே மாதிரி வயசானவங்களுக்கும் நம்ம இப்போ இன்னொரு டாபிக் வந்து ஆன்கோர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று, அதுவும் இட் கம்ஸ் அண்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதாவது கேன்சர் இருக்குது, அதை நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்க்கு ரொம்ப காமன் சிஏ பிரஸ்ட், மார்பில் புற்றுநோய். அந்த மார்பில் புற்றுநோய் வரும்பொழுது அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துறாங்க, மார்பத்தை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள் திருப்பி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த மார்பை திருப்பி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எல்லா ஏஜ்லேயுமே இது வந்து ஆன்கோர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஏன்னா கேசஸ் நிறையா வர்றது. இப்போது சமீப காலங்கள் சொல்லணுமா அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து உங்களுடைய பேர் மிக பிரபலமானது வந்து ஒரு கை கட்டான போது அந்த சர்ஜரி நீங்கள் ஒன்று பண்ணீங்க அப்படின்னு. இதை நான் வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அதை முழுக்க கரெக்டாக எப்படி சொல்லணுமோ அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான். நம்ம நேயர்களுக்காக அது முதல் முறை நம்ம பண்ணோமா அது சென்னையிலேயே? ஆமாம் சார், கவர்மெண்ட் செட்டப்பில் ஃபஸ்ட் டைம் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு சர்ஜரி பண்ணோம். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஆமாம் சார், அதாவது ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்னா கை மாற்று அறுவை சிகிச்சை. இப்போ சில பேருக்கு இந்த எலக்ட்ரிக் பன்ஸில் கரண்ட் ஷாக் அடிக்குது, அப்போ வந்து 2 கையுமே அழுகி போயிடுது. அது இன்னொரு எலக்ட்ரிக் பன்ஸ் வேறு ஒரு பெரிய டாபிக். ஸோ ஹை டென்ஷன் வயர்னு சொல்லுவோம் சார். பெரிய நம்ம 240 வாட் 1000 வாட் அப்படி பெரிய ஹை டென்ஷன் வயர் ஆக்சிடென்ட் நம்ம தொட்டுட்டோம்னா இம்மிடியேட்டாக தட் ஹேண்ட் வில் கோ ஃபார் கேங்க்ரீன். அது கை வந்து அப்படியே ஃபுல்லாக கேங்க்ரீன் ஆயிடும். அதில் பாதி ரத்த ஓட்டம் இருந்தால் நம்ம திருப்பி சர்ஜரி பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் அது வந்து கேங்க்ரீன் ஆயிடுச்சுன்னா ரத்த ஓட்டம் இல்லாமல் 2 கையும் அவங்க இழந்துடுறாங்க. இது வந்து காமன். அந்த 2 கையும் இழந்த பேஷண்ட்ஸுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நமக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி வந்த சர்ஜரி தான் இந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட், கை மாற்று அறுவை. இந்த கை மாற்று அறுவையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரெயின் டெட் பேஷண்ட், இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணுறாங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா அது வந்து லைஃப் சேவிங். இப்போது கிட்னி வேலை செய்யலை அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும். பட் இந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்கிட்ட அவங்ககிட்ட கன்சர்ன் வாங்கிடும், அட்டண்டர்ஸை கன்சர்ன் வாங்கிட்டு அவங்களோட 2 கையும் இவங்க பேஷண்ட்க்கு எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் கையை எடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு அட்டாச் பண்ணிடலாம். அந்த பிரெயின் டெட் அவங்களுக்கு அட்டாச் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லிம் கொடுத்துருவோம். ஏன்னா ஃபைனல் ரைட்ஸ் பண்ணும்போது அது ஊனமுட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் லிம் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த கையை அவங்களுக்கு அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அந்த அட்டாச் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரத்தில் பண்ணால் சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்கும். இது வந்துட்டு அதுக்கப்புறம் இயல்பாக அவங்களோட கையெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் ரெகுலராக ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணி ஃபுல் மூவ்மெண்ட்டை கொண்டு வரணும். அந்த எந்த லெவலில் நம்ம அட்டாச் பண்ணுறோமோ அந்த லெவலில் பொறுத்து அந்த மூவ்மெண்ட் நல்லா வரும். இப்போ இந்தியாவில் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறாங்க. சென்னை கவர்மெண்ட் செட்டப்பில் நம்ம தான் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் சார். அருமை சார். இப்போ வந்து ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம் நேயர்களே. நீங்களும் எங்கேயும் போயிடாதீங்க, நாங்களும் இங்கே தான் இருப்போம். நம்ம வந்துட்டு தொடர்ந்து டாக்டர்கிட்ட பல புதிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சென்னை குடிநீர் வாரியத்திற்கு 2024-25 2ஆம் அரையாண்டிற்கான குடிநீர் கழிவுநீர் வரியினை அக்டோபர் 30ற்குள் முழுமையாக செலுத்துபவர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும். வரியினை சென்னை குடிநீர் வாரிய இணையதளம், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு, UPI, இ-சேவை மையம், அனைத்து பகுதி அலுவலகங்கள் மற்றும் தலைமை அலுவலகத்தில் உள்ள வசூல் மையங்களில் காசோலை அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக செலுத்தலாம். 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பலை இணை ஒளிபரப்பில் தினம்தோறும் காலை 7:30க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். சென்னை குடிநீர் வாரியத்திற்கு 2024-25 2ஆம் அரையாண்டிற்கான குடிநீர் கழிவுநீர் வரியினை அக்டோபர் 30ற்குள் முழுமையாக செலுத்துபவர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும். வரியினை சென்னை குடிநீர் வாரிய இணையதளம், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு, UPI, இ-சேவை மையம், அனைத்து பகுதி அலுவலகங்கள் மற்றும் தலைமை அலுவலகத்தில் உள்ள வசூல் மையங்களில் காசோலை அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக செலுத்தலாம்.
பண்பலை இணை ஒளிபரப்பில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2499-101-4 என்ற எண்ணுக்கும் 29860038 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஒரு முறை உங்களுக்காக நம்மளுடைய தொடர்பு எண்கள் 24991014 அண்ட் 29860038 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். தொடர்ந்து டாக்டரோட பேசுவோம். டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அந்த டாக்டர் யார் சார், நான் லேட்டாக தான் சார் டியூன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அதனால் உங்களுடைய கவனத்துக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஸ்டான்லி பொது மருத்துவமனையுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொஃபஸர் அண்ட் ரெனோன்டு டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் பி ஜெயக்குமார் அவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய கெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மணிக்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். மணி, இந்த நீங்கள் ஒரு மியூசிக் போட்டிங்க பாருங்களேன், அது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் பேய் படம் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. அது வேணாம், எனக்கு நல்லா பிரைட்டாக ஒன்று போடுங்க, ஓகேவா? சரி, அடுத்த பிரேக்கில் அது பார்த்துங்க. இப்போ டாக்டர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இந்த பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக சொல்ல முடியுமா? ஏன்னா இது வந்து அந்த சீசன் அப்படி. ஆமாம் சார், ஆமாம். அதனால் அது கொஞ்சம் சொல்லுங்களேன். பேர்ன்ஸ் அப்படின்னா அதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. காமனாக நம்ம வந்து தீக்காயம், நெருப்பு காயம்னு சொல்கிறோம். இது தவிர அது வந்து நம்ம ஆக்சிடென்டில் ஆகலாம், இல்லை சூசைட் மாதிரி பண்ணிக்கிறாங்க, அது நெருப்பு காயம். இது தவிர ஆசிட் பேர்ன்ஸ், அல்கலி பேர்ன்ஸ், கெமிக்கல் பேர்ன்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது கூட எலக்ட்ரிக் பேர்ன்ஸ். எலக்ட்ரிக் பேர்ன்ஸ் வந்து கரண்ட் ஷாக். நம்ம ஆக்சிடென்டில் கை சுவிட்சை டச் பண்ணிடுவோம், இல்லை கிராஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் பேர்ன்ஸ் வருது. இதெல்லாம் டைப்ஸு. இப்போ தீபாவளி படம் இது கூட சேர்ந்து கிராக்கர் பேர்ன்ஸ் சேர்ந்துக்குது, பட்டாசுனால் வர்ற பேர்ன்ஸும் சேர்ந்துக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேர்ன்ஸ் வர்றதுக்கான காரணங்கள். இப்போ பட்டாசு வெடிப்பு அப்படின்னா பட்டாசில் என்ன, அது சல்ஃபர் ரெண்டு கம்பினேஷன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு 3 ப்ராப்ளம். ஒன்று லைட் இருக்குது, லைட் வருது, ப்ளஸ் சவுண்டு வருது, 3வது அதனால் பர்ஸ்ட் ஆகுது, பர்ஸ்ட். இது 3 காம்பினேஷன் ஆகும்போது இட் ப்ரொடியூஸ் மோர் டேமேஜ். இந்த ஆர்டினரி பர்ன்ஸுக்கும் பட்டாசுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது 3 காம்பினேஷன். இது ஆர்டினரி பர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின் மட்டும்தான் பாதிக்கும். இப்போ நெருப்பு மேலே படுது, அப்போ நெருப்பு படும்போது அந்த எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல தோல் மட்டும் ரத்த ஓட்டம் இல்லாமல் ஆயிரும். அதுவும் ஃபஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் மேலோட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் வேண்டியதில்லை, தானாக ஆறிடும். கொஞ்சம் டீப்பாக இருந்தால் ஸ்கின்னு மட்டும் டேமேஜ் ஆகிரும், அதுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம். பட் இந்த கிராக்கர் பர்ஸ்ட் பட்டாசில் என்ன ஆகுதுன்னா அந்த பட்டாசு வந்து அதுக்கு சார்கோல் அந்த மாதிரி வரும்போது அதனாலேயே கெமிக்கல் ரியாக்ஷன் வரும், அது கூட லைட் வரும், ப்ளஸ் அது கூட வந்து உள்ள டீப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமனாக பண்ணும்போது பட்டாசில் வந்து ஒன்று ஃபேஸு இல்லாட்டி ஹேண்டு, இது ரெண்டு தான் நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ரொம்ப இருக்காது. நம்ம கையில் வைக்கிறோம், முகத்தை கீழே கொண்டு போகிறோம். இது 2 நாள் ஹேண்ட் பர்ன்ஸ் அண்ட் ஃபேஸ் பர்ன்ஸ், இது 2 தான் கிராக்கர் பர்ன்ஸில் காமன். இல்லை இப்போ ஹேண்டில் பட்டாசு வெடிக்கும் பொழுது தோல் மட்டும் போகிறதில்ல, தோல் தவிர உள்ளே இருக்க சதைகள் போகலாம், எலும்புகள் பாதிக்கலாம். அந்த மாதிரி அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சேம் திங் ஃபேஸில் பண்ணும்போது ஃபேஸில் முகம் மட்டும் பாதிக்காமல் சில அந்த ஏர்வேன்னு சொல்லுவோம், நம்ம சுவாசிக்கிற ஏர்வேயும் பாதிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 2 நாள் பட்டாசு வெடிப்புக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலே அதுக்கு தனியாக ஒரு வார்டு வச்சுருக்கோம். பட்டாசு வர பேஷண்ட்டுக்கு தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க தனியாக டாக்டர்ஸ்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேர்களை கேட்டுக்கிட்டிங்களா? நீங்கள் வந்து என்ன ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து மறுபடியும் சொல்கிறேன், 1000 முறை சொன்னாலும் தப்பு இல்லை, பட்டாசு பத்திரமா விடுங்க, ஓகேவா? நேர்கள் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம், இது சென்னை எஃப்எம் ரெயின்போ. டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம், நான் வந்து சாந்தாராம் பேசுகிறேன், இங்கே சென்னையில் இருக்கேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஒரு 2-3 months பேக் என் சன்னுக்கு இந்த 2-wheeler அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஃபேஸில் தலை பின்னாடி கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஒரு 26 ஸ்டிச்சஸ் போட்டாங்க, ஃபேஸ்லயும் பேக்லயும். பேக்னா தலைக்கு முடி வளர்ந்துருச்சு, பிரச்சனை இல்லை. இந்த ஃபேஸ் ஸ்டிச்சஸ் போடும்போது அவங்க எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு they've done some rude type of plastic surgery cancel பண்ணாம பண்ணிருக்காங்க. இப்ப எப்ப வந்து when we have to consult the plastic surgeon சார், அதாவது உங்களை மாதிரி சர்ஜன் எப்போ கன்சல்ட் பண்ணுங்க சார்? நாங்கள் அதாவது முன்னாடி மாதிரியே அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வர்ற மாதிரி இந்த தழும்புலாம் போகிற மாதிரி என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்னு. உங்களுக்கு அடிபட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, முதல்ல வந்து அதான் அது வந்து அந்த தழும்பெல்லாம் நல்லா சாஃப்ட் ஸ்மூத் ஆகிறதுக்கு மினிமம் 3 to 4 months ஆகணும். 4 months கழிச்சு நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணலாம். அந்த
டேமேஜ் எவ்வளோ டீப்பாக இருக்குன்றதை பொறுத்து நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். சிம்பிள் ஸ்கார் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஸ்காரை குறைக்கலாம். ஓகே ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்காரே இல்லாமல் அப்படி பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப விகாரமாக இருக்க ஸ்காரை நம்ம குறைக்கலாம். குறைக்க நிறைய வழிமுறைகள் இருக்குது. இவன் அந்த ஸ்காரை வந்து ரொம்ப தடிமனாக இருந்தால் அந்த ஸ்காரை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி பிளாஸ்டிக் மாதிரி சின்ன சூச்சர்ஸ் போடலாம். போட்டுட்டு தழும்பு சின்னதாக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தழும்பு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு லேசர் பண்ணலாம், ப்ளஸ் அது தழும்பு வராமல் இருக்க ஆயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் இருக்கிற தையல் போட்டு புண்ணெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு வந்து திருப்பி நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். கட்டாயம் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ சரிங்களா? ரைட், தேங்க்யூ. இன்னொரு நேர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர் சார், இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில் என்ன விதமான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் நிறைய வருது, நிறைய கேசஸ் வர்றது அப்படிங்கிறது என்ன பிரச்சனைக்காக? ஸோ அரசு மருத்துவமனை வி ஆர் ஓப்பன் ஃபார் ஆல். எல்லா கேஸ்கள் வந்தாலும் நாங்கள் பார்க்குறோம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் ஆனால் நமக்கு காமனாக வர்றது என்னென்னா ஆக்சிடெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா வருது. இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இன்ஜுரிஸ் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 15-20 பேர் அடிபட்டு வர்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பெர் டே வி ஆர் கெட்டிங் அரௌண்ட் 20 கேசஸ். ஒரு நாளைக்கு 20 பேர் கையில் அடிபட்டு வர்றாங்க. டெய்லி அது 24 hours டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சர்ஜரி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது ஹேண்ட் இன்ஜுரி, அது வந்து அக்யூட்டில் வர்றாங்க. அது தவிர மற்ற கைகால் அடிபட்டு வர்றவங்க, சில சமயம் எலும்பு அடிபட்டு வருவாங்க, எலும்பை சரி பண்ணிட்டு அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எங்கிட்ட அனுப்பிடுவாங்க. ஓகே. அடிபட்டு வரும்போது எலும்பு ஃப்ராக்சர் ஆகியும் அது கூட ஸ்கின்னும் போயிடும். ஸோ ஃப்ராக்சருக்கு அவங்க எலும்பு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அனுப்பிடுவாங்க, நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி சரி பண்ணுவோம். இது ஆக்சிடென்ட்டு அடிபட்டு வர்றதுனால அது ஒரு மேஜர் இது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன், அதாவது சர்க்கரை வியாதி வந்து நம்ம சொல்லுவோம் டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்றது இந்தியா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்க்கரை வியாதி வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாமல் அதனால் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வருது சார். இப்போது செல்லுலைட்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு சின்ன கல் குத்துன மாதிரி இருக்கும். அவங்க அதுக்கான இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஸ்லோவாக அது இன்ஃபெக்ஷன் ஆகி சுகரும் கண்ட்ரோலாக இருக்காமல் இருக்கிறதுனால காலை சில சமயம் பாதிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சுகர்னால் வரும் டயபெட்டிக் பேஷண்ட் வர காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வருது. செல்லுலைட்டிஸ் வருது, இல்லை அந்த விரலை காப்பாற்ற முடியாமல் ஆம்புடேட் பண்ணுற ஸ்டேஜில் வர்றாங்க. ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இப்போ ஜிஹெச்சில் நிறையா வர்றாங்க. இது தவிர நீங்கள் பிறவி குறைபாடு, கையில் அனாமலிஸ் சொல்கிறேன், இப்போ சொன்னால கிளெஃப்ட் லிப் பேலட், அந்த மாதிரி பிறவி குறைபாடுகளோடையும் நோயாளிகள் வர்றாங்க. அது தவிர காஸ்மெட்டிக் சர்ஜரி வர்றாங்க சார். அது ஒரு தனி சப்ஜெக்ட் சார். அது பேச நம்ம வரலன்னு சொல்ல முடியாது, வர்றாங்க. எஸ்பெஷலி ஒரு சின்ன பையன் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த கைனகமேஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது, அது உங்களுக்கு தெரியல. அதாவது ஜென்ஸுக்கு வந்து ஃபீமேல் பாடி பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அது ரொம்ப காமனாக வருது காஸ்மெட்டிக். ஏன்னா அது வந்து ரொம்ப எம்ப்ரஸிங் இருக்கும் அவங்களுக்கு ஜென்ஸுக்கு. ஸோ அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியில் கைனகமேஷன் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். இதெல்லாம் ஸ்பெக்ட்ரம் அப்படி கேசஸ் வருது. ஓகே, இப்போ வந்து ஒரு நேயர் லைனில் இருக்கார் சார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டருக்கும் வணக்கம் சார், உங்களுக்கும் வணக்கம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்றேங்க சார். இப்போ ஆண் பெண்ணுக்கு இப்போ முகத்துல வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது அந்த எந்த இடத்துல எடுத்து சார் அந்த இடத்துல வந்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? இல்லை, உங்களுக்கு எந்த இடத்துல தேவைன்றதை பொறுத்து தான் அது உங்களுக்கு. இப்போ முகத்துல பட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இப்போ முகத்துல இருந்து எடுத்து வைக்கிறதுக்காக எங்க தொடையில வேற எங்க இருந்து? ஆமாம், முகத்தில் இப்போ தோல் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுறதுனா சில பேருக்கு தொடையில் எடுப்போம், சில பேருக்கு கையில் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது முகத்தில் இருந்து வந்து கொஞ்சம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதனால் ஆர்ம்ஸ் கையிலோட ஆர்ம் சொல்கிறோம் இல்லையா, முழங்கைக்கு முன்னாடி அங்கே வந்து கலர் நல்லா சேஞ்ச், ஃபேஸுக்கு ஒத்தது மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஸ்கின் எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுங்க. பரவாயில்ல சார். இன்னைக்கு நியூஸ்ல நேற்றுக்கு நடந்ததோ போன வாரத்தில் நடந்ததுமா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடிக்கு தைராய்டுன்றது ஒரு எந்த ஒரு வடுவிராம ஆபரேஷன் பண்ணாங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க சார். உங்களுக்கு வந்து சல்யூட் சார். ஆமாம் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து எண்டோஸ்கோபி மாதிரி சின்ன ஹோல் போட்டு தைராய்டு இப்போ பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு இப்போது. அதுக்கப்புறம் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொல்லி அதுவும் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய சார்.
நன்றி 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் எனக்கு இப்போ வந்துட்டு இன்னொரு காலர் இருக்கார் லைனில். ஓகே, அப்போ என்னுடைய சான்ஸ் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். சொல்லுங்கள் சார். சார், இந்த சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தையே மாற்றி இவன் அவனாக மாறிடுறது, அவன் இவனாக மாறிடுறது, இதெல்லாம் சாத்தியமா சார்? இப்போது அது இன்னொரு டாபிக் சார். ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லி புதுசாக இப்போது டிரான்ஸ்பிளான்ட், இப்போ நம்ம ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னோம் இல்லையா, கையை மாற்றுற மாதிரி, அதே மாதிரி ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் இன்னும் இந்தியாவில் எதுவும் பண்ணல. பட் ஃப்ரான்ஸ்லாம் தேவடன் நிறைய கேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸை எடுத்துகிட்டு இதே மாதிரி பிரெயின் டெட் பேஷண்ட்டோட ஃபேஸே மாற்றுற மாதிரி. ஓஹோ, அது ஆமாம். ப்ரீவியஸாக இல்லை. இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இட் ஹஸ் கம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன், ஒரு பெலிஸ்டிக்னா மிசைல் இன்ஜுரி, அதாவது முகத்தில் பாதிக்கும்போது முகமே ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகிடுது. முகத்தில் வந்து கண் எல்லாமே டேமேஜ் ஆகும்போது அந்த மாதிரி ஆனவங்களுக்கு அந்த டோட்டல் ஃபேஸே எடுத்துட்டு வேறவங்களோட ஃபேஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் கால் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட், முகம் மாற்று அறுவை சிகிச்சை. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வருமானு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நவ் இட் ஹஸ் கம். இப்போ இந்தியாவிலையும் அது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் தேர். ஓ, அப்போ வந்து சினிமாவில் பார்க்குறது கரெக்டு தான். ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. சரி சார், ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம் சார், மறுபடியும் வந்து தொடர்ந்து பேசலாம். எஸ் சார். நேர் ஒருத்தர் லைனில் இருக்கிறாரா? இல்லை, கட் ஆகிட்டார் அதுக்குள்ளே. ஓகே, நான் பேசுகிறதுக்குள்ளே கட் பண்ணிட்டு ஏன் போயிட்டீங்க? வந்துட்டிங்களா? சரி, வாங்க. வணக்கம், பேசுங்க. ஜெயக்குமார் பேசுகிறேன் சார், புரசவாக்கம். உங்கள் பேரும் ஜெயக்குமாரா? ஆமாம் சார். வெரி குட். அப்போ டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். சோத்துக்கழிக்கு விழுந்துட்டேன் சார். சரி. அந்த எலும்பு மேலே சார் சாரி டாக்டர் சார், ஒரே நிமிஷம் சார். உங்கள் ரேடியோவை தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க சார், இல்லைனா எங்களுக்கு கேட்காது சார். என் குரல் ஒரு தடவை கேட்கறதுக்கே மோசமாக இருக்கும் சார், 2-3 தடவை கேட்குது சார். கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன். சரி சார். இப்போ பேசுங்க சார். சொல்லுங்கள். கை வந்து எலும்பு அப்படியே மேலே நிற்கிது சார். ஆனால் கை நல்லா ஒர்க் ஆகுது. சரி. கையெல்லாம் ஒர்க் ஆகுது, எல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் தலை கை வச்சு படுக்க சொல்ல கை அப்படி திரும்பி போகுது சார். அது ரொம்ப வலியா இருக்குது. மணிக்கட்டுலையா? எந்த லெவலில்? மணிக்கட்டுலையா இல்லை முழங்கையிலையா? மேலே கைத்துக்கு கீழே வந்தோம்னா அந்த கை வருதுல்ல சார், அந்த எலும்பு சார். ஷோல்டர், அது வந்து ஷோல்டர். ஆமாம், ஷோல்டர் சார். ஆமாம், ஷோல்டரில் ஜாயிண்ட் விலகிடுதா? ஆமாம் சார், விலகி மேலே நிற்கிது சார். அப்படியே அப்புறம் நல்லா கை ஒர்க் ஆகுது, பண்ணுறேன், எல்லாம் போடுறேன். ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்காக என்ன பண்ணணும்? இல்லை, நீங்கள் வந்து அது ஷோல்டர் ஜாயிண்ட்டு இறங்கியிருக்கும் சில சமயம். அது நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அது அப்படியே அந்த பொசிஷன்லேயே செட்டில் ஆகிருக்கு. ஆமாம் சார், வயசு 61 ஆகுது சார். வயசு 61 ஆகுது. நீங்கள் அது ஒரு எக்ஸ்ரேயோ இல்லை நான் கேட்குறேன் சார். இந்த நியூஸ் இது போடுறதுக்கு எனக்கு பார்வை தெரியாது. இந்த நம்பர் தேடி போட்டேன். இந்த மாதிரி இந்த டாக்டர் தொடர்ந்து நான் கேட்குறேன் சார். வெரி குட். இல்லை, நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அது தெரிஞ்சு போயிடும் எலும்பு ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் வந்து கட்டில் சரி பண்ணலாம், சில விஷயங்கள் ஜவ்வுலாம் ரொம்ப கிழிஞ்சு போய் விலகிறது ரொம்ப இருந்தால் நம்ம ஆப்ரேஷன் கூட பண்ணலாம். அந்த ஷோல்டர் டிஸ்லோகேஷன் சர்ஜரிகள் இருக்குது. மைல்டாக இருந்துச்சுன்னா நம்ம கட்டில் கூட சரி பண்ணலாம். நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எலும்பு டாக்டர்னா கன்சல்ட் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துகிறாங்க சார், அதுதான் ரொம்ப வேணும் சார். அருமையாக நல்லா இருக்குது. எல்லாமே அந்த வானொலியில் வேலை செய்கிறவங்க மொத்த பேருமே நல்லா சிறப்பாக செய்வாங்க சார். நன்றி. உங்களை மாதிரி. ஆமாம், இதான் சார் ஃபர்ஸ்ட் நான் பேசுறதே சார். நன்றி சார். நன்றி. இதான் ஃபர்ஸ்ட் சார். தினமுமே பேசுங்க சார் நீங்கள். கண்டிப்பா. நன்றி சார். இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தையை நீங்கள் அப்படி நைஸாக விட்டீங்க, காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னா நம்ம காஸ்மெட்டிக்ஸ்னாலே அழகு பொருட்கள், அழகு சாதனங்கள், அது இது அசோசியேட்டிங் இட் வித் லேடிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது அதனுடைய ஹிஸ்ட்ரியை முதல்ல சொல்லிடுங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சார், இது காஸ்மெட்டிக் சர்ஜரின்றது தமிழில் சொன்னால் அழகுபடுத்தும் அறுவை சிகிச்சை. அதிலே 2 டைப் இருக்குது உங்களுக்கு, காஸ்மெட்டிக் சர்ஜரி அண்ட் காஸ்மெட்டாலஜி ஆர் காஸ்மெட்டிக் மெடிசின்ஸ். நீங்கள் சொல்கிற அந்த வெளியே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது அதெல்லாம் காஸ்மெட்டிக் மெடிசின்ஸ். அதில் மெடிசின் அப்ளை பண்ணி ஸ்கின்னை டோனை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. பீல்ஸு, ஃபில்லர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது காஸ்மெட்டிக் சர்ஜரி. காஸ்மெட்டிக் சர்ஜரியிலே ஒரு 6 டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போது சொன்னீங்க மூக்கு இப்போ அடிபடுறதுனாலையோ இல்லை சில பேர் பிறவியில் கூட அது கொஞ்சம் அமுங்கி இருக்கலாம், சப்பட்டையாக இருக்கலாம், இல்லை அடிபட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம். அதுக்கு பேர் ரைனோபிளாஸ்டி.
மூக்கை சரி பண்ணுற ஆப்ரேஷன் ரைனோபிளாஸ்டி. இது எப்படி இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி ஆரம்பித்ததுன்னா வந்து இது ஸ்டார்டட் வித் லைப்போசெக்ஷன். லைப்போசெக்ஷனாக கொழுப்பை உறிஞ்சுதல். ஸோ வயிற்றில் இல்லை தொடையில் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் கொழுப்பு மட்டும் அதிகமாக இருக்கும், பெல்லி மட்டும் அதிகமாக இருக்குது. அதை வந்து 1980s வந்து லைப்போசெக்ஷன் சொல்லி ஒரு சின்ன கேன்லா மாதிரி, ஒரு சின்ன டியூப் மாதிரி தான், ஃபுல்லாக ஓப்பன்லாம் பண்ண மாட்டாங்க, தழும்புலாம் ஒன்றும் தெரியாது, சின்ன கேன்லா மாதிரி போட்டு அதோட சக்ஷன் அட்டாச் பண்ணி உள்ளே இருக்க கொழுப்பை உறிஞ்சி எடுத்துறது. தமிழில் சொன்னால் கொழுப்பு உறிஞ்சுதல் தான் அது. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு லைப்போசெக்ஷன். ஸோ வயிற்றை மட்டும் அழகுபடுத்துகிறோமே, அப்போ மூக்கு அழகுபடுத்தக்கூடாது, அப்போ காது அழகுபடுத்தக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றொன்னா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து உடம்புல எல்லா பாகத்துக்கும் அழகுபடுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் லிஃப்ட். முகம் இப்போ பார்த்திங்கன்னா 55 வயசு 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு ஸ்கின் சேகிங் சொல்லுவோம், தொங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அதுக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட்னு ஒரு சர்ஜரி இருக்குது. ஸோ அப்டமன் ரொம்ப தொங்குது, அதுக்கு வந்து இப்போ லேடிஸ்லாம் இப்போ 2 டெலிவரிஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள அப்டமெலாம் ஹேங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் டம்மி டெக் ஆர் அப்டமல் பிளாஸ்டின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்கின்னை எடுத்துகிட்டு நேராக கொண்டு வந்துடுவோம். அது கம்ஸ் அண்டர் காஸ்மெட்டிக் சர்ஜரி. இது சொன்னது ரைனோபிளாஸ்டி, மூக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வருது. ஸோ லைப்போசெக்ஷன் கொழுப்பு அது எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். இன்னும் ஃபீமேல்ஸ் இப்போ நம்ம பர்டிகுலர் நீங்கள் கேட்குறீங்க ஆக்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அவங்க வந்து பிரஸ்ட் சர்ஜரிஸ் பண்ணுறோம். பிரஸ்ட் சர்ஜரியில் என்னென்னா பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன் இருக்குது, பிரஸ்ட் ரிடக்ஷன் இருக்குது. ரொம்ப டெக்னிக்கல் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சில பேருக்கு பிறக்கும் போதே அந்த மார்போட அளவு கம்மியாக இருக்கும், அதுக்கு பேர் பிரஸ்ட் ஹைப்போப்ளேசியா. அதுக்கு வந்து பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன் பண்ணுறோம். நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் சிலிக்கான் இம்ப்ளான்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சதையை கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை இம்ப்ளான்ட்ஸு கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ இட்ஸ் கால் பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் டெலிவரி பிரஸ்ட் மார்பும் பெருசாக ஹைப்பர்ட்ரஃபின்னு சொல்லிட்டு ரொம்ப பெண்டலஸ் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரிஸ் பண்ணுறோம். ஸோ இது விட ஃபோர்கட் லிஃப்ட் ஒவ்வொரு ஆல்மோஸ்ட் உடம்புல எல்லா பாகங்களுக்குமே நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறோம் சார். எந்த இடத்துல கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், இருக்கிறத எடுத்துடலாம். அந்த மாதிரி அது சேஃபாக சார்? ஏன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் படித்ததில் என்ன எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, தவறாக இருக்கலாம், ஆனால் வந்து இந்த சிலிக்கான் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து லேடிஸ் மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது கரெக்டாக தப்பான்லாம் நான் கேட்குறதுக்கு வரல, ஆனால் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட்ன்றது வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அந்த இம்ப்ளான்ட் வந்து நம்ம நேச்சுரல் பிரஸ்ட் ஃபீலிங் வரணும். அது ஆல்மோஸ்ட் அது வந்து அந்த நேச்சுரல் பிரஸ்ட் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி சொல்லுவோம், அது தொடுறதுக்கெலாம் அது நேச்சுரல் பிரஸ்ட் மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கு இப்போ வந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டில். அந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் உள்ளே வைக்கும் பொழுது லாங் டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து அதில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வளோதான், வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா ரொம்ப நெக்லிஜிபிள். இப்போ ஒரு 10,000 பேர் 20,000 அப்படி பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் அது வந்து வைக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. அது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட். பட் தேர் இஸ் ஏ ரிஸ்க், ஒரு ரிஸ்க் இருக்கிறதே செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. உடம்புல எல்லா பகுதிக்குமே வந்துட்டு நம்ம வந்து சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் லேடிஸ்க்குன்னு ஜென்ரலாக நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க சார். பாவம் சார் இந்த ஜென்ஸ், அவங்களுக்கு ஏதாவது காஸ்மெட்டிக் சர்ஜரி வர ஆரம்பித்தேன். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்குது. 25 வயசு 20 வயசுலேயே ஹேர் ஃபால். அவங்க கேட்டால் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், டென்ஷன் ஆகுது, ஹேர் ஃபால். யங் அடல்ட் பையங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்குது. அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே இது பண்ணால் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஹார்மோன் அதெல்லாம் பார்த்து பண்ணி இது பண்ணலாம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வி கேன் கோ ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரினா என்னென்னு அதுவும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஊரில் பார்த்துருப்பீங்க நாற்று நடுறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது பின்னாடி தலையோட பின்புறத்தில் இருக்க ஹேர் வந்து யூஸ்வலாக ஃபால் ஆகாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 50 வயசு பார்க்க முன்னாடி முடியே இருக்காது, ஆனால் பின்னாடி அது தட்ஸ் கால்ட் ஆக்சிபிட்டல் ஹேர்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிபிட்டல் ஹேர் வந்து ஹார்மோன் டிபெண்ட் இல்லை, அதனால் அது வந்து ஃபாலே ஆகாது. ஸோ அங்கே இருக்க ஹேரை எடுத்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல ஹேர் வேணுமோ அந்த இடத்துல நாற்று நடுற மாதிரி ஒன்றா வச்சு விட்ருவோம். ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகாதா சார்? மினிமம் 8 hours ஆகும். 8லேருந்து 10 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணணுன்னா நமக்கு வந்து ஒரு 3,000 to 4,000 ஹேர் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா வளருமா? ஆமாம், அது வச்சிட்டோன்னா அது வந்து அது தானாக பிளட் சப்ளை வந்துடும். அந்த ஹேர் வந்து நல்லா வளரும். நம்ம சீப் வச்சு
சீவலாம். நார்மல் நம்ம நார்மல் ஹேர் மாதிரி தான். இப்போ 2000 ஹேர் வச்சோன்னா அதில் ஒரு 10% வேஸ்டேஜ், ஒரு 200 ஹேர் மைட் ஃபால் விழுந்துடும். பட் என்னென்னா அது உள்ளேருந்து க்ரோத் ஆகி வந்து நல்ல நார்மலாக வர்றதுக்கு ஒரு 6 months ஆகும். இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரின்றது இட்ஸ் a வெரி குட் ப்ரொசீஜர். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது இப்போது. என்ன கேட்டுக்கிட்டீங்களா ஆண் நேயர்களே? நீங்களாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கூட அணுகலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். எப்படியோ எனக்கு கொஞ்சம் இருக்குது சார், தலையில் முடியாதனால பிரச்சனை இல்லை சார். மணி நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே சார், இதை தவிர வந்து ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்மெட்டிக் சர்ஜரி ஏதாவது? ஆமாம் சார். அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் கைனகமேசியா சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. கைனகமேசியான்றது வந்து அந்த மார்பு பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு இருக்கும். அவங்க வந்து ஷர்ட் கூட வெளியே கழட்டி போட முடியாமல், இப்போ ஸ்விம்மிங் பூல் போகிறாங்க, குளிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதை லைப்போசெக்ஷன் பண்ணி, இப்போ தழும்பே இல்லாமல் லைப்போசெக்ஷன் பண்ணி அந்த கைனகமேசியாவை சரி பண்ணிடுறோம். அது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு என்னால் ஜிம் போக முடியல ஆனால் ஜிம் பாடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிக்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு. அந்த 6 பேக்கை வந்து நாங்கள் லைப்போசெக்ஷன் மூலமாகவே கிரியேட் பண்ணுறோம். இது ஒரு புது நியூஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுறோம் நாங்கள். அடடா. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக் டெய்லி 6 hours to 8 hours ஒர்க் பண்ணணும். அது இல்லாமல் லைப்போசெக்ஷன் பண்ணி, ஆனால் நிறைய ஃபேட்டு ஒபீஸ் ரொம்ப குண்டாக இருந்தாலும் பண்ண முடியாது. ஒரு மீடியம் நல்லா இருக்கவங்களுக்கு we can create a 6 pack பை லைப்போசெக்ஷன். இதெல்லாம் ஜென்ஸுக்கு பண்ணுறோம் சார். இப்போ நீங்கள் இப்போ இந்த 6 பேக்கை பற்றி சொன்னதுனால எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, இந்த 6 பேக் அப்படிங்கிறது நிலச்சி இருக்குமா? நீங்கள் சர்ஜரி பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப அவங்களுடைய இர்ரெஸ்பான்சிபிள் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலலாம் இருந்ததுன்னா அது மாறாதா? ஸோ இந்த உடம்பை பற்றி மெயின்டைன் பண்ணுற வெயிட்டு அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களோட எஃபர்ட் கட்டாயம் வேணும் சார். அதில் சந்தேகமே கிடையாது. அந்த 6 பேக் பண்ணிட்டோன்னா நீங்கள் யூ ஹேவ் டு கோ ஃபார் டயட். ரெகுலராக நீங்கள் டயட் பண்ணணும், ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் மெயின்டைன் பண்ண தான் வேணும். நான் நல்லா சாப்பிடுவேன், டெய்லி பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னா கதைக்காது. யூ வில் புட் ஆன் வெயிட், தென் அந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. அது நம்ம சர்ஜரி பண்ண பாயிண்ட் இருக்கு. லாங் டேர்ம் எஃபர்ட் வேணும் சார் நமக்கு. அதான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லி டெய்லி எல்லாருக்கும் சொல்லுவீங்க. கடைசியில் நீங்கள் எங்கே வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் காலையில் எழுந்த உடனே பெட்ரூம்லேருந்து நேராக வந்து பாத்ரூமுக்கு வாக்கிங் போவீங்க, அதுக்கப்புறம் டைனிங் ரூமுக்கு வாக்கிங் போவீங்க. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு இதுதான் வாக்கிங்னு சொல்லிட்டிங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீசெண்டாக சார் சொன்னாங்க. ஆரம்பித்தா ஒரு வாரம் சொல்லிடுறேன். வாக்கிங்கிறது தொடர்ந்து 35 to 40 நிமிஷம் நடக்கணும். உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வரணும், அவ்வளோதான். சிம்பிள். என்ன நேயர்களே, கேட்டுக்கிட்டிங்களா? நீங்கள் வந்து டெய்லி வாக்கிங் போங்க, நடப்பது உடலுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு தைரியமாக வாக்கிங் போங்க. இந்த மாதிரியான பிளாஸ்டிக் சர்ஜரி அதெல்லாம் பண்ணதாக கூட நீங்கள் வந்துட்டு அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அது நம்ம கையில் தானே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. சார், இப்போ சொல்லுங்கள் சார், இந்த அழகுக்காக முகத்தில் வந்துட்டு இந்த பிம்பிள்ஸ் வர்றது அந்த மாதிரியான வர்றது, இல்லை வந்து ஃபேஸை வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரியான ஃபேஸஸ், முக்கியமாக பல்லு, இந்த பல்லெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற பல்லு, இதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு கூட வந்து வழிவகைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் படித்து தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். இது வந்து உங்களுடைய இதில் வருமா, டிபார்ட்மெண்ட்டில் வருமா? ஆமாம், இதை 2 விதமாக பார்க்கணும் சார். ஒன்று, இந்த பருக்கள் வர்றது, அந்த மாதிரி நோயினால் வர்ற ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு பரு வருது, அதில் தழும்பு வருது, இல்லை சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி அம்மை நோய் போடுது, அதனால் தழும்பு வருது, அது ஒரு ஆஸ்பெக்ட். அதுதான் அடுத்த கேள்வி. அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து நார்மலாக நான் என் முகம் இப்படி இருக்குது, இதை என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, அது. இப்போ நான் முதல் ஆஸ்பெக்ட் சொல்லிக்கிறேன். அது வந்து இப்போ தழும்பு ஸ்கார்லாம் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்கார் ரிடியூசிங் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, லேசர் இருக்குது, டெர்மா ஆப்ரேஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. டெர்மா ஆப்ரேஷன்னா அந்த ஸ்கார் மட்டும் எடுத்துட்டு ஒரு வேறு ஸ்கின் வைப்போம், அந்த மாதிரி. ஸோ அந்த மேலோட்டமாக இருக்க ஸ்கின் மட்டும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம். இந்த இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட், காஸ்மெட்டாலஜிஸ்ட் சொன்னாலே டாக்டர்ஸ் அவங்களே பண்ணிடுறாங்க. இது இல்லாமல், நோய் இல்லாமல் எனக்கு தானாக முகம் இப்படி இருக்குது, எனக்கு இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு கண்ணை ரொம்ப ஒட்டி போயிருக்கும், அவங்களுக்கு ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட். ஃபில்லர்ஸ்னால் என்னென்னா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு கண்ணை உப்புற மாதிரி பண்ணுறோம். அதுக்கு தவிர கெமிக்கல் பீல்ஸ், உங்களுக்கு எனக்கு முகப்பொழிவு வேணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு வந்து கெமிக்கல் பீல்ஸ்னு இருக்குது. பீல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணி அந்த டெர்மிஸ்ன்னு சொல்லுவோம் முகத்துக்குள்ள, அந்த டெர்மிஸை பொலிவாகிற மாதிரி இருக்குது.
அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்னொரு கான்செப்ட் வந்து ஃபேட் இன்ஜெக்ஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. அது மக்களுக்கு சொல்லிடுறேன். ஃபேட் இன்ஜெக்ஷன் என்னென்னா நம்மளோட ஃபேட்டை எடுத்து நம்ம உடம்புல வயிற்றில் இருக்க ஃபேட்டை எடுத்து அதை சின்ன சின்ன பீஸ் மாதிரி மாற்றி அந்த ஃபேட்டை நாங்கள் ஃபேஸில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ ஏன் சார் அது? அந்த ஃபேட் இன்ஜெக்ஷன் அது வந்து முகப்பொலிவை இம்ப்ரூவ் பண்ணுறோம். சயின்ஸ் ஸ்டடி மாதிரி. நீங்கள் பிஆர்பின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம பிளாஸ்மா உடம்புல பிளட்டை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். புண்ணு ஆறாத புண்ணு அதெல்லாம். இப்போ அந்த கான்செப்ட்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு போய் நம்ம ஃபேட்டை எடுத்து, ஏன்னா வேறு ஃபேட்னா இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் சொல்லலாம், நம்ம ஃபேட்டை எடுத்து அதை சின்ன சின்ன பார்ட்டிகுலேட் ஆக்கி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணை சுற்றி நம்மளுக்கு ரொம்ப கருவளையம் இருக்குது இல்லை ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேட்டை அங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோம். அந்த ஃபேட்டு ரீஜெனரேட் ஆகி முகத்துக்கு நல்ல பொலிவை கொடுக்கும். இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் அந்த பிஆர்பியும் கூட ஃபேஸில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். பிளேட்லெட் டெரைவ்டு. அந்த பிஆர்பின்றது உங்கள் பிளட்டை எடுத்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி இப்போ 30 ml பிளட் எடுப்போம். அதில் 3 ml மட்டும் எடுத்து அதில் அந்த ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆக்கி அதை இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது எல்லாம் வந்து அது உள்ள க்ரோத் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிளட்டை பற்றி பேசிக் காமல் பண்ணியும் தெரியும். க்ரோத் ஃபேக்டர்ஸ் அப்படி நிறைய இருக்குது. அதெல்லாம் வரும்பொழுது நம்ம முகப்பொலிவு கிடைக்குது. ஸோ இண்டிவிஜுவல் பேஸ்ட். இப்போ எனக்கு என்ன வேணும்னு உங்களை பார்த்து டாக்டர் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளுக்கு தெரியல. இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கட்டாயம் டாக்டர்கிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அடுத்த நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாரு? வணக்கம், இது ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள் சார். சென்னை பூந்தமல்லி கலைசாமி. சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். வணக்கம் சார். சார் என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்கு 50 வயசு மேல ஆகுது. சொல்லுங்க. ஆனா தலையில முன்னாடி முடியே இல்ல, வழுக்க மாட்டேன் சுத்தமா. பின்னாடி கொஞ்சம் முடி இருக்குது. சரி. அதை எடுத்து முன்னாடி வச்சு சரி பண்ணலாம் சொல்றீங்க. அது வெள்ளை முடியா இருந்தா எப்படி சார் கருப்பு முடி ஆகுறது? வெள்ளை முடியாதே இருக்கும். அது கருப்பு முடியா மாற்ற முடியாது. நீங்கள் டை தான் அடிச்சுக்கணும். உங்களோட முடியை தானே எடுத்து வைக்கிறோம். ஓ, அது கருப்பு கலர் ஆக முடியாது. கருப்பு கலர் தானே ஆகாது. அது பின்னாடி இருக்க முடிய எடுத்து வைக்கும்போது வெள்ளையா இருந்தால் வெள்ளையாக தான் இருக்கும். சிலர் அந்த வெள்ளை முடிய கருப்பு ஆகிறதுக்கு டை அடிக்கிறாங்களா, அதனால தலைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை, டை வந்து உங்களுக்கு அலர்ஜி எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு அந்த ஆர்கானிக் டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலர்ஜி ஏதாவது ஆகுதுன்னா நீங்கள் அது அலர்ஜி இல்லாமல் டை போட்டுக்கலாம். அதனால் லாங் டைமில் சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சில பீப்புளுக்கு வந்து அது கொஞ்சம் அலர்ஜி ஆகும். டை வந்து மோர் ப்ரோன் ஃபார் அலர்ஜி. உங்களுக்கு அலர்ஜி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் மட்டும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி சார். அடுத்த காலர் லைனில் இருக்காரு. வணக்கம், பேசுங்க. இது ஹலோ டாக்டர். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நான் திருப்பத்தூர் மாவட்டத்துல முத்தம்பட்டி முனுசாமி பேசுறேங்க. சொல்லுங்க முனுசாமி. 23 வயசாகுது. எங்க தம்பி பையனுக்கு தலையெல்லாம் ஏர் நெச்சி ஆயிட்டு இருக்கு. அப்படியே ஏறிட்டு போகுதுங்க, முடி கொட்டிட்டு. அது சில பேர் கேட்டா வைட்டமின் குறைவனால வரலான்றாங்க, அப்புறம் சிந்தனைனால வரலான்றாங்க. 4 வகையை பிரிச்சு சொல்றாங்க. பொண்ணு கேட்கறதாவல கூட இப்ப ரொம்ப கொஞ்சம் தயிராங்க. அதுவே ஒரு குடும்பத்துல ஒரு மன உளைச்சலா இருக்கு. அதுக்கு என்னங்க வழி? 23 வயசுனா முதல்ல அது ஏதாவது காரணங்கள் இருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி வைட்டமின் கம்மியாக அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வைட்டமின் மாத்திரைகள் சப்ளிமெண்டேஷன்லேயே சில சமயம் குறையும். காமன் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்க. இப்போதைக்கு வந்து கரெக்டாக தூங்குறது இல்லை, கரெக்டாக சாப்பாடு எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலேயே சில பேருக்கு சின்ன வயசுலேயே முடி உதிர்தல் வருது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமா இருக்கிறது அளவுக்கு தான் கூட போயிடுமா, என்ன சுத்தமாக போயிடுமான்னு பயப்பட கொண்டு கொடுக்குறவங்க கூட. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கங்க. இல்லை அது நிரந்தரமாக உங்களுக்கு தீர்வு வேணும்னா நம்ம அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அது முடியை எடுத்து நடலாம். அந்த முடியை வந்து முன்னாடி கொண்டு வந்து வைக்கலாம். பின்னாடி இருக்க முடியை கொண்டு வந்து வச்சோன்னா அது பெர்மனெண்ட்டாக நிரந்தரமாக அங்கேயே இருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி சர்ஜரி டீட்டெயில் வேணால் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணால் அவங்க ஐடியா கொடுப்பாங்க. மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிக்கலாமா இல்லை சர்ஜரி பண்ணுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. சரியா? சரிங்க சார். சரி, ஓகே சார். ஓகே, நன்றி. இன்னொருத்தர் லைனில் இருக்காரா? அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபேஷியல் இன்ஜுரி ஆச்சு. ஸோ ஃபேஷியல் ஸ்கார்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆக்சுவலி அதுல ஒரு ஸ்கார் வந்து நோஸ் மேல ஆச்சு. ஓகே. அது வந்து டாக்டர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னாரு. அது ஆக்சுவலி என்ன சார், அது how does it work? ஓகே. ஃபேஸில் இருக்க ஸ்கார் வந்து லீனியர், அதாவது ஒரு கோடு மாதிரி இருந்துச்சுன்னா அதை திருப்பி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டலாம். ஒரு பெருசாக வட்டமாக அந்த மாதிரி 4 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்காரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேறு இடத்துலேருந்து நம்ம ஃப்ளாப் கொண்டு வந்து வைப்போம். யூஸ்வலாக 4 கட்டுன்னு சொல்லி மேலேருந்து கொண்டு வந்து வைப்போம். அதுக்கு பேர் தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே 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 சார்.
அண்ட் இப்போ லேசர் பண்றது வந்து லேசர் தெரப்பி ஆன் ஸ்கார்ஸ் வந்து லைக் அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா சார்? ஆமாம், லேசர் தெரப்பி வந்து செலக்டட் ஸ்கார். உங்களுக்கு ரொம்ப விகாரமாக இருந்தால் அது சரி இருக்காது. பட் மைல்டாக இருந்துச்சுன்னா லேசர் தெரப்பி ஒரு 4 or 5 செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா அது பெர்மனன்ட் நல்லாயிடும். ஓ, ஸோ கலர் வில் பி மேட்ச் எப்போதுமே. என்ன சொல்கிறீங்க? கலர் மேட்ச் ஆகிடுமா அப்படின்ட்டு ஸ்கின்னோட? ஆமாம், இல்லை அது கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். டீப்பாக இருந்தால் ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகாது. பட் ஆனால் அதனால் பெர்மனெண்ட் நல்லா நிரந்தரமாகவே குணமாயிரும் மைல்டாக இருந்தால். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ. இன்னொரு நேரில் இல்லை, சரி, நான் வந்து ரொம்ப நேரமாக கேட்கணும்னு இருந்தேன் சார். இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்துட்டு முக சீரமைப்பு எதுன்னு சொல்லி, ஆனால் ஏன் சார் வந்துட்டு நம்ம எத்தனையோ முகத்தில் இருக்க பல உறுப்புகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க, மூக்கை மட்டும் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்களே, ஏன் சார் அது? சார் நீ மூக்கு தானே சார் முகத்தை பார்த்தோன்னே பிரதானமாக தெரியுது. அதனால் அது வந்து அது யூ கேன் கால் இட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர். அந்த முகத்தை பார்க்குறோமா, மற்றெல்லாம் சப்மர்ஜாக இருக்குது, மூக்கு மட்டும் ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஸோ அதில் சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட கண்ணுக்கு நல்லா தெரியுது, விசிபிளாக தெரிகிறதுனால அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஓகே. சீரியஸாகவே வந்துட்டு எனக்கு இந்த டவுட்டை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கிளாரிஃபை பண்ணிட்டீங்க சார். சார், இன்னும் லெஸ் தேன் 4 minutes தான் இருக்குது. அதனால் இப்போ அடுத்தபடியாக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற இந்த பிரிவில் என்னென்ன ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி? இல்லை, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்றது இட்ஸ் டெஃபினட்டாக இட் இஸ் அ டெவலப்பிங் ஃபீல்டு. இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் வந்தால் கூட இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ரோபோட்டிக் சர்ஜரியை பிளாஸ்டிக் சர்ஜரியில் உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணி, நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஃப்ளாப் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம், அதை வந்து ரோபோட்டிக்காக சர்ஜரி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் சர்ஜரிலேயே கம்பைன்டாக இப்போ வந்து லைப்போசக்ஷன் சர்ஜரி பண்ணுறோம், அது கூட லேசர் வேசர்னு சொல்லி மல்டி மோடாலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரே இது இல்லாமல் 2-3 மோடாலிட்டி. ஸோ இட் இஸ் அ குட் ரிசல்ட்ஸ். இது கூட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் வரதான் செய்யுது. இந்த ஃப்ளாப் சர்ஜரி, கிராஃப்டிங் சர்ஜரி எல்லாத்துலேயுமே டெவலப்மெண்ட் அடுத்து வரும் சார். இந்த டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே வர இந்த காலத்தில் வந்து இது எல்லாமே வந்து அரசு பொது மருத்துவமனைகள்லேயும் அவைலபிளாக இருக்குதா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லலாமே. இந்த பிளாஸ்டிக் நான் என்னென்ன பிளாஸ்டிக் இவ்வளோ 1 hour நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமோ, இதில் 90% யூ கேன் சே 95% எல்லா சர்ஜரியும் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணுறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் பண்ணுறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? ஆமாம். ஸோ எனி டைம் யூ கேன் கம் அண்ட் பண்ணுறோம், ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னிக்கலாக இந்த சில மெடிசின்ஸ், இந்த பீல்ஸ் அதெல்லாம் சொன்னேன், அந்த மாதிரி டெக்னிக்கல் இது சிலது அவைலபிள் இருக்காது. மற்றபடி சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் சார். ஓகே. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதுலேருந்து நம்ம டெவலப் ஆகி காஸ்மெட்டிக் சர்ஜரி, இன்னும் இதனுடைய அடுத்தபடி என்ன சார்? அதுக்கு அடுத்து நீங்கள் போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்டிக் சர்ஜரி வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஹெல்த்தை தான் பார்த்துக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட் நான் வந்து காமன் காரணம் என்ன சொல்கிறேன், ஆக்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கங்க. அதுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஒர்க்கிங் டெய்லி ஒரு 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 45 minutes 50 minutes நல்லா நடந்தீங்கன்னாவே அதுலேயே பாதி ஃபேட் பேர்ன் ஆயிரும், உங்களுக்கு லைஃப் ஸ்கின் தேவைப்படாது. ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தை என்னென்ன வழியில் நீங்கள் நல்லா சீரமைப்பு வச்சுக்கிறீங்களோ அது பெட்டர், அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ நல்ல தீபாவளி வருதா, அந்த ஹெல்த்தாக பார்த்துக்குங்க. ஸோ ஹெல்த்தி அந்த பட்டாசு வெடிக்கும் போதெல்லாம் என்னென்ன, இப்போ டெய்லி ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம ரேடியோ டிவி எல்லாத்தையும் அதையும் பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி பட்டாசு வெடிக்கணும், என்ன பண்ணணும். ஸோ அந்த என்னென்ன பண்ணால் நம்ம வந்து நோய் இல்லாமல் பார்த்துக்கிற முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன நேயர்களே, கேட்டுக்கிட்டிங்களா? சேஃபான ஒரு தீபாவளியை கொண்டாடுங்க. ரொம்ப நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடாம கம்மியாக ஸ்வீட் சாப்பிடுங்க, நல்ல ஸ்வீட்டை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கிட்ட இந்த 1 மணி நேரம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு எவ்வளோ விஷயங்களை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கும் புரிஞ்சிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். மணி புரிஞ்சுதா? ஓகே. அதான் நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் புரிஞ்சுதா, உங்களுக்கெல்லாம் புரியலையான்னு தெரியல. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் இந்த வார்த்தைக்காக தான் உங்ககிட்ட கேட்டது. அதனால் இவ்வளோ ஒரு இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேட்டரை வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டதுனால அது வந்து எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவே இருக்குது சார். தேங்க்யூ டாக்டர் பி ஜெயக்குமார் அவர். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃப் தீபாவளி. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கும் ரெயின்போ எப்போ நான் டெய்லி ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. எங்கள் ஷோக்கு வந்து நீங்கள் வந்து கெஸ்ட்டாக இருந்ததுக்காக வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை ஒரு தடவை நான் இங்கே ஷோவில் தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார்.